ராகு உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருவார், ஆனால் சந்தோஷத்தை எடுத்துருவார். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான், இது இருந்ததுன்னா அது இருக்காது, அது இருந்ததுன்னா இது இருக்காது. இப்போ கேத்து என்ன பண்ணுவார்னா முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பார், மனுஷங்கிட்ட இருந்து தள்ளி இருக்க வைப்பார். எல்லாத்துலேயுமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்லணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ளே என்ன இருக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படி, நம்மளை அமைதியாக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெறும் ஹிமாலயாஸ்க்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார், பாபா குகைக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னா அந்த கேதுவுடைய ஆழ்மை உள்ள மனுஷனுக்கு வந்துருச்சுனாவே உள் தேடல்னு ஒன்று வந்துடும். அதுதான் கேது கொடுக்கறது. அப்போ கேது கொடுக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன கொடுக்கும்னா ஆன்மீகத்தை கொடுக்கும், உங்கள் மனசாட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கும், இண்டிவிஜுவலாக அகத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது கேது. ராகு கொடுப்பார் இல்லைன்னா ராகு ஃபுல்லாக பணத்தை கொடுக்கும். அருமையாக பிராண்ட் நியூ கார் வாங்கலாம், சூப்பராக வந்து ஃப்ளைட்டில் ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 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 படம் இருக்குது, ட்ரக் ட்ரீலர் படம், அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வேணால் கொடுக்கும். ஆனால் எதுவுமே உண்மையானது கிடையாது, எல்லாமே மாயை. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுக்கறது ராகு, கேத்துங்கிறது உங்களுக்கு ஆன்மீகத்தை மட்டும்தான் அட்வான்ஸ்.